அனைவருக்கும் வணக்கம். சிங்குலர் ப்ளூரல் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருக்கும் நவுன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நவுன்னா என்ன சொல்லுவோம்? நேமிங் வேர்ட்ஸ். அதாவது ஒரு பர்சனோட நேமு, இல்லைனா அனிமல்ஸோட நேமு, இல்லைனா திங்ஸோட நேமு, இதெல்லாமே என்னென்னு சொல்லுவோம்? நவுன்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் நவுனுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்குலர் ப்ளூரல் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நவுன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது நவுன்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ். அது என்னென்னா நேம் ஆஃப் பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபீலிங்ஸு, இல்லைனா ஐடியாஸு, இது எல்லாமே நம்ம நவுனுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நவுனுக்கு ஒரு நேமிங் வேர்டு சொல்லலாம். சீதா, ராமா, அந்த மாதிரி. இல்லைனா ஒரு பிளேஸு, இந்தியா, கோயம்புத்தூர், மதுரை, அந்த மாதிரி. இல்லை அனிமல், டைகர், லயன். அதே மாதிரி திங்ஸ் பார்த்திங்கன்னா டேபிள், சேரு, இந்த மாதிரி. இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? நம்மளை நவுன்ஸுன்னு சொல்லுவோம். இதில் எப்படி சிங்குலராக இருந்தால் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் ஆகும்போது என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். இது காமனாகவே சிங்குலர்னால் இப்போ பெயின்னு கொடுத்தாங்கன்னா ப்ளூரல் கேட்டாங்கன்னா எஸ்ஸை ஆட் பண்ணுவோம். ஆனால் இது எல்லா வேர்டுக்கும் அப்ளிகபிளானா இல்லை. இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அதை 1 by 1 பார்க்கலாம். இப்போது அதாவது சிங்குலர் இந்த பக்கம், ப்ளூரல் நம்ம ஆன்சராக எழுதி பார்க்க போகிறோம். இப்போ பென் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன போடுவோம்? வெறும் எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ பென்ஸ். போட்டு, அப்போ என்ன எழுதுவோம்? போட்ஸ். ஹவுஸு, ஹவுசஸ். கைட்டு, அதை எழுதி எஸ் சேர்த்துவீங்க. அடுத்து அதே மாதிரி பக், பக்ஸ். பிளான்ட்டு, பிளான்ட்ஸ். இதெல்லாம் நார்மலாக ஒருமை பன்மை தமிழில் படிக்கிற மாதிரி. தமிழில் காயில் சேர்த்துவோம். மரம்னா மரங்கள், செடினா செடிகள். அங்கேயும் நிறையா ரூல்ஸ் இருக்குது. இப்போ மரம்னா எடுத்துகிட்டு இங்காயில் போடுவோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒருமை பன்மைக்கு காயில் தமிழ்லையும் வராது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக வர சிங்குலர் ப்ளூரல் தெளிவாக பார்த்துட்டோம். அந்த வேர்டை போட்டு அது கூட எஸ்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப். இது பிரச்சனை கிடையாது. அடுத்து செகண்ட் டைப் என்னென்னா இஎஸ்ஸை ஆட் பண்ணுறது. இஎஸ்ஸை ஆட் பண்ணுறது அது என்ன? இஎஸ்ஐ அது எப்படி நம்ம க்ளூ வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த வேர்டை படித்து பாருங்கள். வேர்டில் லாஸ்ட்டு லெட்டரை மட்டும் பாருங்கள். லாஸ்ட் லெட்டர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் லெட்டர் ஒரு எஸ்ஸாவோ, 2 எஸ்ஸோ, எக்ஸோ, இசட்டோ, சிஹெச்சோ, எஸ்ஹெச்சோ இதில் எண்டாகி இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணால் இஎஸ் ஆட் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு, எக்ஸு, ஒய், இசட் ஞாபகம் வச்சுங்க. ஒய் எடுத்துருங்க. அப்போ எக்ஸு, இசட்டு, சிஹெச், எஸ்ஹெச், சிஹெச், எஸ்ஹெச். இந்த இதை ஞாபகம் வச்சுங்க. இதில் எண்டாக இருந்தால் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். இங்கெல்லாம் பாருங்கள். இப்போ எஸ்ஸில் எண்டாக இருக்குது. எஸ்ஸில் எண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இஎஸ். அப்போ பஸ்ஸஸ். கிளாஸ், அப்போது கிளாஸஸ். டபுள் எஸ் வந்திருக்கு. அப்போ இஎஸ். ஃபாக்ஸ், அப்போது ஃபாக்ஸஸ். எக்ஸில் வந்திருக்கு. எக்ஸு. இப்போ இஎஸ். 2 இசட் வந்திருக்கு. அப்போ இது அப்படியே காப்பி அடித்து இஎஸ். பாக்ஸு, அதே மாதிரி பாக்ஸஸ். குயிஸ், அதை காப்பி அடித்து இஎஸ். சர்ச்சு, அதை காப்பி அடித்து இஎஸ். அதே மாதிரி தான் லாஸ்ட் ஒன் டிஸ்ஸஸ். எல்லாமே அப்படி தான். இந்த வேர்டை காப்பி அடிச்சுட்டு இஎஸ் போடணும். எதுக்கு இஎஸ் போடணும்? எண்டிங் எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு, எக்ஸு, இசட்டு, சிஹெச்சு, எஸ்ஹெச் இதில் எண்டாக இருந்ததுன்னா அந்த வேர்டில் ப்ளூரல் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். பஸ்ஸு, பஸ்ஸஸ். கிளாஸ், கிளாஸஸ். ஃபாக்ஸ், ஃபாக்ஸஸ். பஸ், பஸ்ஸஸ். பாக்ஸ், பாக்ஸஸ். இதே மாதிரி சர்ச், சர்ச்சஸ். டிஸ், டிஸ்ஸஸ். இதெல்லாம் இஎஸ்ஸை ஆட் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இது செகண்ட் டைப். அடுத்து இன்னும் 2 இருக்குது. இதை காப்பி அடிச்சு விஷ் காப்பி அடித்து இஎஸ். பிஸ்னஸ், இதை காப்பி அடித்து இஎஸ். ஏன்னா இங்கே டபுள் எஸ் வந்திருக்கு, இங்கே எஸ்ஹெச் வந்திருக்கு. இந்த எண்டிங்கை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அடுத்த டைப்பு ஆட் இஎஸ் எண்ட்ஸ் இன் ஓ. ஓவில் முடிஞ்சதுன்னா இஎஸ்ஸை ஆட் பண்ணுங்கிறாங்க.
ஆனால் இதில் ஒன்று நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இல்லை ஓகே. ஸோ எண்டிங் வந்து ஓவாக இருந்ததுன்னா இஎஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஏன் நம்ம இதில் சேர்க்கலை அப்படிங்கிற உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும். இப்போ இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் தானே. ஓல முடிஞ்சால் இஎஸ் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓல முடிஞ்சால் இஎஸ் சேர்க்குறோம். ஆனால் சில வேர்டு மட்டும் ஓல முடிஞ்சாலும் இஎஸ் போட மாட்டோம். அதுக்கு சில வேர்டு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியுறக்கா வேணால் இது கூடயே நீங்கள் ஓவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓ வந்தாலும் இஎஸ் ஆட் பண்ணும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஓ வரும்போது மட்டும் அந்த வேர்டை நல்லா பாருங்கள். இதெல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு போட்டலாம். இந்த எஸ்ஸு டபுள்எஸ்ஸு எக்ஸு இசட்டு சிஹெச் எஸ்ஹெச்சில் முடிஞ்சால் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ரூல்ஸும் கிடையாது. வி கேன் ஆட் இஎஸ். ஆனால் ஓ வரும்போது மட்டும் இஎஸ்ஸும் சில இடத்துல வரும். சில இடத்துல ஓ வரும்போது வெறும் எஸ்ஸு மட்டும் ஆட் பண்ணுறாப்புல வரும். அந்த ஓ வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. அதுக்காக நம்ம தனித்தனியாக எழுதிட்டோம் அதை. சரிங்களா? இப்போது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ டொமேட்டோஸ் இஎஸ் தான். பொட்டேட்டோ பொட்டேட்டோஸ், ஹீரோ ஹீரோஸ், எக்கோ எக்கோஸ். இது அப்படியே காப்பி அடித்து இஎஸ் போட்டுடலாம். இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓ வந்தாலும் இஎஸ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே ஓ வந்தால் எஸ்ஸு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ, ஸ்டுடியோ, வீடியோ, ஜூ, ஜீரோ, சோலோ, அவகாடோ, மெமோ, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் எஸ் தான் ஆட் பண்ணுவோம். அதனால் ஓ வரும்போது அப்படி நீங்கள் ஓ வந்தால் இஎஸ்ன்னு நம்ம படித்து வச்சிட்டோம்னா டக்குன்னு ஓவை பார்த்தோன்னா இஎஸ் ஆட் பண்ணிடுவோம். அதனால தான் நம்ம இங்கே ஓவை வந்து அந்த குரூப்பில் சேர்க்கலை. ஓவை தனியாக செட்டாக பிரிச்சுருக்கோம். ஏன்னா ஓவுக்கு இஎஸ்ஸும் ஆட் பண்ணுவோம், எஸ்ஸும் ஆட் பண்ணுவோம். இஎஸ் எங்கே ஆட் பண்ணணும், எஸ்ஸு எங்கே ஆட் பண்ணுங்கிறத அந்த பர்டிகுலர் கொடுத்துருக்க வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஐடியா கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் எஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஃபோட்டோ, ஃபோட்டோஸ், ஜீரோஸ், சோலோஸ், அவகாடோஸ், மெமோஸ், ஜூஸ், வீடியோஸ், ஸ்டூடியோஸ், இதுக்கெல்லாம் ஒன்லி ஆடு எஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது ஒய்யில் முடிஞ்சால் என்ன பண்ணுவோம்? என்ஸ் இன் ஒய். ஒய்யில் முடிஞ்சால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடு தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒய் வரும்போது என்ன பண்ணால் ஒய்யை வந்து பிடிக்காது ஞாபகம் வச்சுங்க. ஒய் ஒய் கேள்வி கேட்டாலே யாருக்கும் பிடிக்காது அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒய் வந்தால் ஒய்யை தூக்கிடணும். தூக்கிட்டு ஐஇஎஸ் போடணும். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போடணும். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போடணும். ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் போடணும். ஒய் வந்தாலே ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் ஐஇஎஸ் போடணும். சரிங்களா? ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போடணும். அப்போ ஆர் ஒய் எடுத்தாச்சு, ஆர்மீஸ். அதே மாதிரி கண்ட்ரீஸ், ஒய் எடுத்துகிட்டு கண்ட்ரீஸ், ஒய் எடுத்துகிட்டு பேபீஸ். பெர்ரீஸ், ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடுங்க. ஃப்ளைஸ், ஒய்யை தூக்கிட்டோம், ஐஇஎஸ். ஸ்டோரி, ஸ்டோரீஸ், இந்த மாதிரி தான். ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இதை பாருங்கள். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போட்டோம், அது முடிஞ்சிச்சு. இது அதே மாதிரி ஒய் வருது, ஆனால் இங்கே எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே வந்திருக்குன்னா ஒய் எடுத்து ஐ ப்ளே அந்த மாதிரி ஒரு மீனிங்கே வராது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இங்கே வந்து ஐஇஎஸ் போடக்கூடாதுன்னு. அப்போ இந்த மாதிரி ப்ளே, பிளேஸ், மங்கீஸ், பாய்ஸு, டேஸ் தான் சொல்லுவோம், ட்ரேஸ், பேஸ், ஜேர்னிஸ், டாங்கீஸ், இந்த மாதிரி வேர்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு மாதிரி ஒய்யை எடுத்து ஐஏஎஸ் போட்டால் அது வந்து பார்த்தோன்னே தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒய் வரும்போதும் எப்படி நம்ம ஓ வரும்போது பார்த்தோமோ, ஓ வரும்போது எப்படி பார்த்தோமோ, இஎஸ்ஆ எஸ்ஆன்னு எப்படி பார்த்தோமோ, அதே மாதிரி ஒய் வரும்போதும் ஐஇஎஸ்ஆ எஸ்ஆன்னு பாருங்கள். சரிங்களா? ஓக்கும் ஒய்யுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து தான் போடணும்.
அப்படி எழுதிடக்கூடாது. இதுக்கெல்லாம் வெறும் எஸ் தான் சேர்க்குறோம், வெறும் எஸ் தான். சரிங்களா? இப்போ ஓகேவா? இப்போ அடுத்த இதுக்கு உங்களுக்கு இன்னொரு க்ளூ தரேன். இந்த ஒய் இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட் லெட்டர் வந்து ஒய் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரை பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்கள் ப்ளே. அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? ஒய்க்கு முன்னாடி ஏ. அடுத்தது பாருங்கள் மங்கி, ஒய்க்கு முன்னாடி இ. பாய், ஒய்க்கு முன்னாடி ஓ. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்க்கு முன்னாடி வவ்வல்ஸ் வந்திருக்கும். அதுதான் க்ளூ. வவ்வல்ஸ் வந்ததுன்னா வெறும் எஸ் மட்டும் சேர்க்கணும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. வவ்வல்ஸ் வந்ததுன்னா வெறும் எஸ் மட்டும் சேர்க்கணும். அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு லெட்டராக பாருங்கள், அது வவ்வல்ஸாக இருந்ததுன்னா வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அந்த ஒரு க்ளூவையும் ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். அது உங்களுக்கு ஐஇஎஸ் வருமா எஸ் வருமாங்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒய்க்கு முன்னாடி பாருங்கள், வவ்வல்ஸ் வந்தால் எஸ் போடுங்க, வவ்வல்ஸ் வரலைன்னா ஒய் அடிச்சுட்டு ஐஇஎஸ் போட்டுடலாம். சரிங்களா? அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மாடல் போடலாம். இப்போ 6th வரைக்கும், அதாவது 6 டைப் பார்த்துட்டோம். சரிங்களா? இனி அடுத்து 7வது. எஃப்லையோ எஃப்இலையோ வந்துருந்துச்சுன்னா எப்படி ஒய்யை தூக்குறோமோ அதே மாதிரி எஃப்பும் எஃப்இயும் வந்துருச்சுன்னா அதை தூக்கி விட வேண்டும். தூக்கி விட்டு என்ன செய்வது? விஇஎஸ் சேர்க்கணும். அங்கே வந்து ஐஇஎஸ் சேர்க்குறோம். எஃப்ஓ எஃப்இஓ வந்தால் நம்ம என்ன சேர்க்கணும்? விஇஎஸ் சேர்க்கணும். இப்போ எஃப்இ இருக்கா, அது எஃப்ஆ எஃப்இ இருக்கான்னு பாருங்கள். எஃப்இ இருந்தால் எஃப்இயை தூக்கிடுங்க, எஃப் இருந்தால் எஃப்ஐ தூக்குங்க. அப்போது கேஎன்ஐ, எஃப்இயை தூக்கிடுங்க, விஇஎஸ். அதே மாதிரி டபிள்யூஐ, ஒய்ஃபுக்கு ப்ளூரல் ஒய்ஃப்ஸ், ஹெச்ஏஎல், விஇஎஸ். அதே மாதிரி லீஃபுக்கு லீவ்ஸ். அதே மாதிரி இங்கே எஃப் எடுத்து விஇஎஸ், லிவ்ஸ். அதே மாதிரி எல்லாமே. சரிங்களா? எஃப்ஐ எடுத்துகிட்டு விஇஎஸ் போட்டுருங்க. எஃப்ஓ எஃப்இஓ வந்தால் எஃப்ஐயும் எஃப்இயும் தூக்கிடு, ஆட் விஇஎஸ். அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் இன்னொரு பார்ட் இருக்குது. எஃப்ஓ எஃப்இ வந்தால் எல்லாத்துக்கும் விஇஎஸ் கிடையாது. அதுலேயும் எஸ் ஆட் பண்ணுற சில நவுன்ஸ் இருக்குது. அது என்னென்னா செஃப். அது நீங்கள் படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா செவ்ஸ் நம்ம படித்தது கிடையாது, வந்தது கிடையாது. அப்போ செஃப்ஸ் ப்ளூரல். ஜிராஃபி, ஜிராஃபீஸ். ரூஃப்ஸ், சீப்ஸ். ப்ரீஃப்ஸ், சேஃப்ஸ், கல்ஃப்ஸ். ஸோ எல்லா எஃப்இக்கும் விஇஎஸ் வராது. இதுலேயும் சில வேர்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்னென்னா வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி சில நவுன்ஸ் இருக்குது. அது என்னென்னா செஃப்னா செஃப்ஸ், ஜிராஃபி, ஜிராஃபீஸ், ரூஃப், ரூஃப்ஸ், சீஃப், சீஃப்ஸ், ப்ரீஃப், ப்ரீஃப்ஸ், சேஃப், சேஃப்ஸ், கல்ஃப், கல்ஃப்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கும் நம்ம அப்போ சொன்ன ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எஃப்இக்கு முன்னாடி பாருங்கள் வவ்வல்ஸ் வந்தது அப்படின்னா பாருங்கள், செஃப், சிஹெச்இஎஃப், இ வந்திருக்கா, ஏஇஐஓயு. அந்த எஃப்இக்கு முன்னாடி வவ்வல்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுதான் ஒரு க்ளூ. அடுத்தது இந்த மாதிரி வருது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து உள்ள இன்சைடில் உள்ள அந்த வவ்வல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ப்ளூரல் இருக்குது. அது என்னென்னா மேனுக்கு மென் போடுவோம். அதே மாதிரி விமனுக்கு என்ன போடுவோம்? விமன், விமன். மவுஸுக்கு என்ன போடுவோம்? மைஸ். ஃபுட், ஃபீட். 2 ஓவை எடுத்துகிட்டு 2 இ. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வர்றது பார்த்திங்கன்னா வவ்வல்ஸாக இருக்கும் பாருங்கள். வவ்வல் சரி இல்லைங்களா? ஏஇஐஓயு. இங்கே பாருங்கள், ஏ இருக்குது, அது ஈயா மாறுது. ஏ இருக்குது, ஈயா மாறுது. 2 ஓ இருந்துச்சு, 2 ஈயா மாறுச்சு. மவுஸு, ஓயு ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஐ போடுறோம், ஐசிஇ வந்துடும். டூத்துக்கு என்ன வரப்போ? டீத்து. கூஸ்க்கு கீஸ். 2 ஓவை எடுத்து 2 இ. இதை நீங்கள் பார்க்க ஞாபகம் வந்துடும். மேனு, மென்னு. விமன், விமன். ஃபுட், ஃபீட். மவுஸ், மைஸ். டூத், டீத். கூஸ், கீஸ். அடுத்தது காம்பவுண்ட் வேர்டில் எப்படி வந்து ப்ளூரல் ஃபார்ம் எழுதுறது? இது ஈஸி தான். இது வேர்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டாக இருக்கும். இதுக்கு எப்படி ப்ளூரல் ஃபார்ம் எழுதுறதுன்னு பாருங்கள். பிரதர் இன்லா, இப்போ பிரதர்ஸ் இன்லா. பிரதருக்கு எஸ் போடுவோம். கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர்ஸ் இன் சீஃப். ஸ்டெப் டாட்டர்,
ஸ்டெப் டாட்டர்ஸ், பேசர் பை, பேசர்ஸ் பை. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டு வரும்போது மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பக்கத்தில் தான் எஸ் வரும். சில இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கும் நவுன், அப்போ இங்கே எஸ் போடுவோம். பிரதர்ஸ் இன்லா, கமாண்டர்ஸ் இன் சீஃப், ஸ்டெப் டாட்டர்ஸ், பேசர்ஸ் பை. சரிங்களா? அடுத்தது இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூரல் ஃபார்ம். இது ரேடியஸ், மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ரேடியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதே ப்ளூரல் வரும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரேடியை, RADII, ரேடியை. காக்டஸ், காக்டை. ஸ்டிமுலஸ், ஸ்டிமுலை. ஆக்சிஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படி போடுவோம். அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் வந்து ஆக்சஸ். அனாலிசிஸ், அனாலசஸ். கிரிசிஸ், கிரிசஸ். கிரைட்டீரியன், கிரைட்டீரியா. ஸ்டேடியம், ஸ்டேடியா. பாக்டீரியம், பாக்டீரியா. பாருங்கள், UM வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு ஏ போகிறோம். இது ஒரு க்ளூ மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. UM வந்ததுன்னா அதை தூக்கிட்டு ஏவை போட்டுருங்க. அப்போ ப்ளூரல் கிடச்சிடுது. சரிங்களா? பின்னோவாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ரேடியஸ், ரேடியை. காக்டஸ், காக்டை. ஸ்டிமுலஸ், ஸ்டிமுலை. ஆக்சிஸ், ஆக்சஸ். அனாலிசிஸ், அனாலசஸ். கிரிசிஸ், கிரிசஸ். கிரைட்டீரியன், கிரைட்டீரியா. UMல எண்டா இருந்தால் UM தூக்கிட்டு ஏ ஃபில்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபினாமினான், ஃபினாமினா. அவ்வளோதான். இப்போ கீழே உள்ளதெல்லாம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். மீடியம்க்கு ப்ளூரல் என்ன, ஃபங்கஸ்க்கு, போலீஸ்க்கு, ஹாபி, செல்ஃபு, விமன், நியூஸு, சிட்டி, ஃபோட்டோ, கிளாஸ். இதுக்கெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் என்ன நோட் பண்ணுவீங்க. இதோட ஆன்சரை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சிங்குலர் ப்ளூரலுக்கு எல்லா விதமான டைப்ஸுக்குமே உங்களுக்கு, எல்லா விதமான ஸ்டாண்டர்டுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறையா வந்து கிராமரும் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராமரும் போடுவோம், மேக்ஸும் போடுவோம், தமிழும் போடுவோம். எல்லா தகவலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.